ஃபேக்ட் செக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் அதிகமாக வாழ்கிறாங்க. அமெரிக்காவுடைய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துடைய ஆய்வு முடிவு அதை சொல்லுது. காரணம் என்னன்னு பார்ப்போம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஆண்கள் உடல் வலிமை ஜாஸ்தி, அதாவது வேகமாக ஓடக்கூடியவங்க, அதே மாதிரி எடையெல்லாம் தூக்குவாங்க. ஆனாலும் பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு தான் அதிகமான நோய் தாக்குற ஆபத்து இருக்கு. அவர்கள் ஆரோக்கியம் குறைதான். பெண்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்க ஆரோக்கிய குறைபாடு இருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்கள் நீண்ட ஆயுளோட வாழ்றதுக்கு இயற்கையாகவே பல விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். மனுஷனோட உடம்புல 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கு. அதுல 22 ஜோடி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமா ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த 23வது குரோமோசோம் தான் ஒரு குழந்தை ஆணா இருக்கா பெண்ணா இருக்காங்கிறத தீர்மானிக்கிறது. அந்த 23வது ஜோடி எக்ஸ் ஒய் இதா இருந்த ஆணாக இருக்கும், ரெண்டுமே எக்ஸா இருந்துச்சுன்னா அது பெண்ணா இருக்கும். இது நம்ம சின்னதுலேயே படிச்சிருப்போம், சயின்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். ஆண்களுக்கு இந்த டெஸ்ட்ரோஜான் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அது இதயத்தை சுத்திலையும் அது சூழத் தொடங்குது. அதனாலதான் அவங்களுக்கு இந்த இதய தொடர்பான பாதிப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பெண்களிடம் உள்ள ஈஸ்ட்ரோஜன்ங்கிற ஹார்மோன் அவங்களுடைய இதயத்துக்கு பாதுகாப்பு அளிக்குது. அது மட்டும் இல்லாம நல்ல கொழுப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் பெண்களுக்கு இயற்கையிலேயே அவங்களுக்கு மிகுதியா சுரக்குது. அதனாலதான் அவங்க ஆண்களை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குண்டால இருக்கவே மாட்டாங்க. இது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம வீட்டு வேலைகள் துணி துவைக்கிறதுல இருந்து வீடு கூட்டுறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளும் பெண்கள் பண்றங்காட்டி அவங்களுக்கு இயற்கையாகவே உடற்பயிற்சி இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு மனசு ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறங்காட்டி அவங்க ஆண்களை விட அதிகமா வாழறாங்க. நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க.